கோப்பியம் உண்மையும் பின்னணியும். மூதாட்டிகளை கொல்லும் கும்பல் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த வாரத்தில் திருப்பத்தூர் டிஎஸ்பி அலுவலகம் அருகிலேயே உள்ள முட்டை குடோனில் மூதாட்டி ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் மதுராந்தகத்தில் நகைக்காக மூதாட்டி கொன்று புதைக்கப்பட்ட சம்பவத்தை பற்றியும் இப்போது பார்ப்போம். சமூகத்தில் மூதாட்டிகள் கொலை செய்யப்படுவது தொடர்கதையான நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கோணாப்பட்டு பகுதியை சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரின் மனைவி சந்திரா என்பவர் கணவர் உயிரிழந்த நிலையில் மாவட்ட துணை கண்காணிப்பு அலுவலகம் அருகே கடந்த 20 ஆண்டு காலமாக பழக்கடை வைத்து பழ வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். மேலும் இவர் பழ வியாபாரம் முடித்துவிட்டு மாலை நேரம் கோணப்பட்டு மற்றும் கருப்பனூர் பகுதியில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்று வருவது வழக்கம். அப்படித்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வியாபாரம் முடித்து மீண்டும் வீட்டிற்கு வராமல் இருந்து உள்ளார். உறவினர்கள் கருப்பனூர் பகுதியில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்றிருப்பார் என நினைத்து கொண்டிருந்து உள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள முட்டை குடோனில் துர்நாற்றம் வீசவே அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் இது தொடர்பாக திருப்பத்தூர் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த நகர போலீசார் பார்த்தபோது மர்ம நபர்கள் மூதாட்டியை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. பின்னர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து எதற்காக மூதாட்டியை மர்ம நபர்கள் கொலை செய்தனர் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 20 ஆண்டு காலமாக கணவனை இழந்து மூதாட்டி பழ வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வந்த நிலையில் மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல உசிலம்பட்டி அருகே குடும்பத்தின் பண பிரச்சனைக்காக வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை முகத்தை மறைத்து கொண்டு வீடு புகுந்து ஒரு பெண்மணியே நகையை பறித்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சி நாட்டாப்பட்டியை சேர்ந்தவர் பம்பையன் மனைவி நாகம்மாள். 70 வயது மூதாட்டியான இவர் காலை வீட்டில் தனியாக இருந்தபோது முகம் தலைப்பகுதியில் துணியை சுற்றி கொண்டு வீட்டிற்குள் புகுந்த பெண் திடீரென மூதாட்டியை பிடித்துக் கொண்டு அவர் அணிந்திருந்த 5.25 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்று உள்ளார். இதனை அடுத்து மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த உத்தப்பநாயக்கனூர் போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடத்திய ஆய்வில் மூதாட்டியின் பக்கத்து வீட்டு பெண்ணான சங்கீதா என்பவரே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் குடும்பத்தின் பண பிரச்சனைக்காக மூதாட்டியின் செயினை பறித்து சென்றதை ஒப்புக்கொண்டு உள்ளார். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பட்ட பகலில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் பக்கத்து வீட்டு பெண்ணே செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டிகளை கொல்லும் குற்றவாளிகள் சத்தமே இல்லாமல் புற்றீசலை போல பெருகி வருகின்றனர் என்பதை இதுவரை நடந்த சம்பவங்கள் உணர்த்தி வரும் நிலையில் வயதானவர்கள் என்றாலே சமுதாயத்தில் நிலவும் ஒருவிதமான அலட்சியம் அவர்களை கொடூரமாக கொலை செய்யப்படும் பொழுதும் கூட அலட்சியமாகவே கடந்து செல்வது சமூகத்தின் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது.